மேக்ஸ்ன்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்ம கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம் ரைட் த ஃபாலோயிங் ஃபார்ம் ஆஃப் 5 பவர் n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 5 பவர் n அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 625. இதை நம்ம 5 பவர் n அப்படின்னு மாற்றணும். அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எல் டேஷ் மூலியமாக சால்வ் பண்ணலாம். 625 இதை டிவைட் பண்ண லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 5 இருக்குது. அப்போ நம்ம 5 டேபிளே சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? 1 5s are 5, பேலன்ஸ் 1, 12. அப்போது 2 5s are 10, பேலன்ஸ் 2, 25. இப்போது 5 5s are 25. இப்போ இதையும் நம்ம 5 டேபிள்லேயே டிவைட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 5s are 10, பேலன்ஸ் 2. அடுத்தது 25, 5 5s are 25. இதையும் நம்ம 5 டேபிளே சூஸ் பண்ணிக்கலாம். 5 5s are 25. இதை 5 டேபிளால் பண்ணோம்னா 1 5s are 5. லாஸ்ட்டில் 1 வர வரைக்கும் நம்ம இதை செய்யணும். செஞ்சுட்டு எத்தனை 5 இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு 4 5 இருக்குது. அப்போது 5 பவர் 4. கொஸ்டினில் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? 5 பவர் n. அப்போது 5 பவர் n என்ன? 4. அடுத்து நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 1/5. இந்த சம்மு அந்த சம்மை விட ரொம்ப சிம்பிளான சம். இதை எப்படி போடலான்னு பாருங்க. 1/xன்னு வச்சுக்குவோம். இப்போது எக்ஸுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அதோட பவர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த எக்ஸ் ரெசிப்ரோக்கலாக பண்ணும் போது என்ன ஆகும்? மேலே போகும்போது -1 போகும் அதோட பவர். அது போல தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1/5ன்னு இருக்குதுங்களா? இப்போது 5க்கு கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகும்? கீழே உள்ள 5 மேலே போகும்போது அதோட பவர் என்ன ஆகும்? -1 அப்படின்னு ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் √5. இது ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் இது. இதை எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போது ரூட் அப்படின்றாவே நம்ம என்ன சொல்லுவோம்? 1/2 அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எக்ஸ் √x இருக்குங்களா? இதை எப்படி நம்ம எழுதலாம்? x பவர் 1/2. அதுபோல தான் இதையும். இப்போ பாருங்கள், இதை எப்படி நம்ம எழுதுவோம்? √5 ஈக்குவல் இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 5 போட போகிறோம். 5 பவர் 1/2. ரூட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம்? 1/2 போடுறோம். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் √125. இதை எப்படி போடலான்னு பாருங்க. இந்த 125 எல் டேஷ் மூலியமாக நம்ம டிவிஷன் பண்ணுவோம். பாருங்க, 125. இப்போ லாஸ்ட் நம்பர் 5 இருக்கா? அதனால் நம்ம 5 டேபிள் யூஸ் பண்ணுறோம். 2 5s are 10, பேலன்ஸ் 2. அடுத்து 25, 5 5s are 25. இப்போ இந்த 25 5 டேபிளால் பண்ணுறோம். 5 5s are 25. இந்த 5 5 டேபிளால் 1 டைம். இப்போ 1 வர வரைக்கும் இப்படி நம்ம போடணும். ஓகேங்களா? இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். √125 ஈக்குவல் இது 3 5 இருக்கா? அப்போது ரூட் போட்டு 5 × 5 × 5 அப்படி எழுதிக்குவோம். இதை எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம்னா, இந்த ரூட்டுக்குள்ளே 3 5 இருக்கா? அப்போது 5 கியூப் 5 பவர் 3ன்னு போட்டோமா? அடுத்து இந்த ரூட் 1/2ன்னு தானே சொல்லியிருக்கேன். அப்போது ஹோல் பவர் 1/2 அப்படின்னு போட்டுடணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த 5 அப்படியே போட்டுடலாம். இந்த 1 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 3s are 3 பை கீழே உள்ள 2, 5 பவர் 3/2 அப்படின்னு போட்டுடுவோம். தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செகண்ட் சம் ரைட் த ஃபாலோயிங் இன் த ஃபார்ம் ஆஃப் 4 பவர் n. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் 3 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 4 பவர் n அப்படின்னு நமக்கு எழுதணும். இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டினில் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 16 எப்படி நம்ம எழுதலாம்?
4 4s are 16 அப்படின்னு எழுதலாம். அப்போது எத்தனை 4 இருக்குது? 2 4 இருக்குது. அப்போது 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். 4/2 அப்படின்னு. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் 8ன்னு இருக்குது. இப்போது 8 வந்து எப்படி நம்ம 4/n அப்படின்னு மாற்றணும்னு பாருங்கள். இதை எல் டேஷ் மூலியமாக மாற்றலாம். 2 டேபிள் 4 2s are 8. திரும்பவும் 2 டேபிள் 2 2s are 4. திரும்பவும் 2 டேபிள் 1 2s are 2. 1 வர வரைக்கும் நம்ம போடணும். இப்போது இந்த 8க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சைடில் கிடச்சிருக்க நம்பரை போட்டுக்கலாம். 2 × 2 × 2. கொஸ்டினில் நமக்கு 4/n அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த 2வையும் 2வையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 2s are 4. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரு 2 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இந்த 2வை எப்படி நம்ம எழுதலாம்னா, ரூட்டுக்குள்ள 2 வந்து 2 டைம்ஸ் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். 2 2s are 4 ஈக்குவல் டு 2. ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் வந்து 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1 டைம் நம்ம வெளியே எடுக்கலாம். ஓகே தானே? இன்ட்டு இந்த ரூட்டில் வந்து 2 × 2 இருக்குதுக்குல்ல, இதுவை இப்படி 2ஆகவும் இருக்கலாம், அது இப்படியும் இருக்கலாம். இப்போது 2 × 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த 4 அப்படியே போட்டுக்குவோம். இன்ட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற 2 × 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணி 4ன்னு போட்டுடுறோம். இப்போது நமக்கு 4 × √4 அப்படின்னு கிடச்சிருக்குது. அடுத்து இந்த 4ஐ அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு இப்போ √4 வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, 4 எழுதிட்டு இந்த ரூட்டை வந்து 1/2. ரூட்டுனா 1/2ன்னு ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேனா, இப்போ அது போல் எழுதிக்கிட்டேன். இங்கே 2 4 இருக்கா, அதனால நான் என்ன செய்கிறேன், அதுலேருந்து நான் ஒரு 4ஐ எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதோட பவரில் ஒன்றுமே இல்லை, அதனால அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ என்ன செய்யலான்னா, இந்த பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நமக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் நான் என்ன செய்கிறேன்னா 1 போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஸ் இதில் உள்ள 1/2 போட்டுக்கிறேன். இந்த 1க்கு கீழே டினாமினேட்டர் ஒன்றுமே இல்லாததுனால 1 போட்டுக்கிறேன். இப்போது இதுகளை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 2s are 2. அடுத்து இந்த 1 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 1 ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். 1 1s are 1 பை இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2. ஓகேவா? அடுத்து இந்த 4 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்தது மேலே இருக்கிற நம்பர்ஸை ஆட் பண்ணிக்குவோம். 2 1 3 பை இங்கே கீழே இருக்கிற 2 போட்டுக்கலாம். 4/3/2. தட்ஸ் ஆல். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் 32. இதை நம்ம 4/n அப்படின்னு மாற்றணும். இப்போது இதுக்கு எல் டேஷ் மூலிமா டிவிஷன் பண்ணுவோம். 32 இதை வந்து லாஸ்ட் நம்பர் ஈவனில் இருக்கிறதுனால 2 டேபிள் எடுத்துக்கிறேன். 1 2s are 2, பேலன்ஸ் 1, 12 இப்போ இருக்குது. 6 2s are 12. இதையும் 2 டேபிள். 8 2s are 16. இதையும் 2 டேபிள். 4 2s are 8. இதுவும் 2 டேபிள். 2 2s are 4. இதுவும் 2 டேபிள். 1 2s are 2. இப்போது 1 வர வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? இந்த 32க்கு பதிலாக இங்கே சைடில் கிடச்சிருக்க இந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 2 × 2 × 2 × 2 × 2. இப்போ இந்த ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. இதில் இருக்கிற 2வை வந்து 2 2 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2 × 2 4. அதுபோல் இந்த செட்டு 2வை மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 4. அடுத்து ஒரு 2 மட்டும் இருக்குது. இதை எப்படி நம்ம எழுதிக்கலான்னா, ஆல்ரெடி போன சம்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2னாலும் ரூட்டுக்குள்ளே 2 × 2 4 அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான்னு. இப்போது அது போலவே எழுதிக்காச்சு. இந்த 2னாலும் ரூட்டுக்குள்ளே இந்த 2 × 2ன்னு எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். அடுத்து இந்த 4க்கு பவரில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். ரெண்டுத்துலேயும் 1 போட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த 2 4 இருக்கிறதுனால இதோட பேஸ்லேருந்து நான் ஒரு 4ஐ மட்டும் எடுத்துக்கிறேன். இதோட பவர்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் 2. அப்போது 4 ஸ்கொயர்னு ஆயிடுது. இன்ட்டு இப்போது இந்த ரூட்டை நான் இங்கே போட்டுக்கிறேன். அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற இந்த 2 × 2 வந்து மல்டிப்ளை பண்ணி 4ன்னு நான் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன செய்யலான்னா, ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்தது அதோட பவரை போட்டுக்கிறேன். இன்ட்டு இந்த √4 நான் இப்படி மாற்றிக்க போகிறேன். 4 இந்த ரூட்டுக்கு பதிலாக பவர் 1/2. ரூட்டை வந்து எப்படி மாற்றி எழுதி வைக்கலாம்?
பவரில் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அது போல் இங்கே நான் எழுதியாச்சு. அடுத்து இதோட பேஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்கிறதுனால 4 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது மேலே உள்ள நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 + 1/2. இப்போது இந்த 2க்கு கீழே ஒன்றுமே இல்லாததுனால 1 போட்டுக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 4 அப்படியே போட்டுக்குவோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4 ப்ளஸ் இந்த 1 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 1 1s are 1 பை இந்த 1 2 மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2 ஈக்குவல் டு இந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து இந்த மேலே இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்குவோம். 4 + 1 5 கீழே பை இந்த 2 போட்டுக்குவோம். இப்போது 4 பவர் n அப்படிங்கிற ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோதான் இந்த சம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து 49 ஹோல் பவர் 1/2. இப்போ இந்த 49ஐ 7 × 7 அப்படின்னு எழுதலாம். 7 7s are 49. இப்போ 2 7 இருக்குதுங்களா? இப்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 49 வந்து 7 ஸ்கொயராக மாறிடுது. இந்த 1/2 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 7க்கு மேலே உள்ள பவர் ரெண்டுமே மல்டிப்ளைல இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இதோட பவரில் ரெண்டுத்துலேயுமே 2 இருக்கிறதுனால இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போது 7 பவர் 1 மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம 7 போட்டுக்கலாம். கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிங்க. 49 ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 7 ஆன்சர். தட்ஸ் ஆல். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 243 ஹோல் பவர் 2/5. இந்த 243ஐ எல் டேஷ் மூலியமாக சால்வ் பண்ணலாம். 243 எழுதிக்கங்க. இப்போது லாஸ்ட் நம்பர் ப்ரைம் நம்பர் 3ல் இருக்குது. அப்போது நம்ம 3ஆலேயே டிவைட் பண்ணுவோம். இப்போ 3 டேபிளில் 8 3s are 24, 1 3s are 3. ஓகேங்களா? அடுத்தது இப்பயும் 3 டேபிளையே நம்ம யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பராக இருக்கிறதுனால 2 3s are 6, பேலன்ஸ் 2, 21, 7 3s are 21. அடுத்து இதையும் 3 டேபிள்லேயும் சால்வ் பண்ணுவோம். 9 3s are 27. மீண்டும் 3 டேபிள் 3 3s are 9. மீண்டும் ஒரு 3 டேபிள் 1 3s are 3. இப்படி 1 வர வரைக்கும் இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நமக்கு கிடச்சிருக்க இந்த ஆன்சரை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு 1 2 3 4 5. அப்போது 3 எல்லா 3 இருக்கிறதுனால 3 போட்டுட்டோம். 5 டைம்ஸ் 3 இருக்கிறதுனால அதோட பவரில் 5 போட்டாச்சு. இனி ஹோல் பவரில் கொஸ்டினில் உள்ள 2/5 போட்டுக்கலாம். இப்போது இதோட பவர் ரெண்டுத்துலேயுமே 5 இருக்குது. அதனால ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போது 3 பவர் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 9. எப்படி பாருங்கள்? 3 × 3. அப்போது 3 × 3யும் 9. அப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கங்க 9. தட்ஸ் ஆல். தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் 9 பவர் -3/2. சொல்யூஷனில் இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இந்த 9 எப்படி எழுதிக்கலாம்னா 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்கள் 3 × 3 9. 3 3s are 9. ஓகேங்களா? இப்போது இதோட ஹோல் பவரில் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. -3/2. இப்போது இந்த பவரில் உள்ள வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? -3 ஈக்குவல் டு 3 பவர் -3. இப்படி பவரில் மைனஸ் வந்துட்டாவே நம்ம தலைக்கீழே எழுதணும் ரெசிப்ரோக்கலில். இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். இதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை, அதனால நம்ம 1 போட்டுக்கலாம். பை 1. இப்போது இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினோம்னா கீழே உள்ள 1 மேலே போயிடும், மேலே உள்ள 3 கீழே வந்துடும். இப்போது 3க்கு மேலே உள்ள -3 வந்து +3 மாறிடும். அடுத்து இதை எப்படி மாற்றலாம்டா, இந்த 1 அப்படியே போட்டுட்டு இந்த 3 கியூபை 3 டைம்ஸ் 3 எழுதிக்கலாம். 3 × 3 × 3. அடுத்து ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். பை இந்த 3 3s are 9, 9 3s are 27 பை 27 போட்டுக்கலாம். இப்போது 1/27 கிடச்சிருக்குது. தட்ஸ் ஆல். இவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன்
64 by 125 whole power minus 2 by 3. சொல்யூஷனில் இந்த கொஸ்டின் அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இப்போது பவரில் மைனஸ் 2/3 இருக்கிறதுனால இதை ரெசிப்ரோக்கல் எழுதிக்க போகிறேன். அப்படி எழுதுனேன்னா இந்த 64 கீழே வந்துடும், இந்த 125 மேலே வந்துடும். 125 by இந்த 64 கீழே வரப்போகுது. ப்ராக்கெட்டில் மைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2/3 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்து இந்த 125 5 into 5 into 5 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்து இந்த 64 வந்து 4 into 4 into 4 அப்படி எழுதிக்கிறேன். 5 5s are 25, 25 5s are 125. அதுபோல் 4 4s are 16, 16 4s are 64. இப்போது ஹோல் பவரில் 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இங்கே வந்து 3 5 இருக்குங்களா, அப்போது இதை எப்படி நான் மாற்றி எழுதிக்கிறேன்னா 5 cube அப்படின்னு எழுதிக்கிறேன். 5 பவர் 3 3 5 இருக்கிறதுனால. அடுத்தது இந்த 4 3 டைம்ஸ் இருக்குதுங்களா, இப்போது 4 பவர் 3 4 கியூபாக எழுதிக்கிறேன். கொஸ்டினில் ஹோல் பவர் 2 - 3ன்னு இருக்குது, அது அப்படியே எழுதிக்குவோம். அடுத்து இந்த ரெண்டுத்துலேயுமே பவர் 3ஆக இருக்குது, சேமாக இருக்கிறதுனால இதை நான் காமனாக எடுத்து எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 5/4 ஹோல் ப்ராக்கெட் போட்டு இந்த 3யை எழுதிக்குவோம். காமனாக இருக்கிற இந்த 3 எழுதிக்கலாம். இன்ட்டு இந்த 2/3 எழுதிக்குவோம். இந்த ரெண்டுத்துலேயுமே 3 இருக்கிறதுனால ரெண்டு 3யும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் 2 இருக்குது. ஓகேங்களா, இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 5/4 ஹோல் பவர் 2. இப்போது 2 வந்து ரெண்டுத்துக்குமே பொதுவானது, காமனாக இருந்து, அப்போது அது ரெண்டுத்தையும் பிரித்து எழுதிக்கலாம். 5 ஸ்கொயர் by 4 ஸ்கொயர். இதை நம்ம வந்து 5 ஸ்கொயரோட வேல்யூ என்ன 25, 5 5s are 25 by 4 4s are 16. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த சம். யூஸ் எ ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ் டு ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை போடுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் வந்து √5ன்னு இருக்குது. இப்போது இந்த √5 ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸாக நம்ம மாற்றணும். அதை எப்படி மாற்றுறது? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் √x அப்படின்னு போட்டுக்குவோம். இப்போது இந்த எக்ஸ் வந்து நான் அப்படியே போட்டுக்குவேன். ஆனால் இந்த ரூட்டில் நான் என்ன செய்யப்படுறேன்னா எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். இந்த ரூட் வந்து 1/2 மாறுது. அதே தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 5 அப்படியே போட்டுக்கலாம். இந்த ரூட் வந்து 1/2 மாறுது. 5 பவர் 1/2. ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஸ்கொயர் ரூட்டுன்னு இப்படி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இப்படி ரூட் போட்டிருந்தாவே 2 இருக்கிறதா அர்த்தம். இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போமா? புரியறதுக்காக நான் எக்ஸை வச்சு போட்டு காட்டுறேன். இப்போது கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸை பவர் 1/3. இந்த ரூட் வந்து 1/3 மாறுச்சா, அது போல தான் இப்போது இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே போட்டுக்கலாம். அதோட பவரில் 1/2. இந்த ரூட் வந்து 1/2 மாறிடுச்சு. இப்படி இந்த ரூட் வந்து பவரில் ஃப்ராக்ஷனாக மாறுறது தான் ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் கியூபிக் ரூட் ஆஃப் 49 ஹோல் பவர் 5 அப்படின்னு இருக்குது. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா சொல்யூஷனில் இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 49 கியூபிக் ரூட் ஹோல் பவர் 5 எழுதிக்கிட்டோமா? அடுத்து இந்த 49 வந்து எதோட ஸ்கொயர் ரூட்? 7 7s are 49. அப்போ 7ஓட ஸ்கொயர் ரூட் எது? 49. அப்போது 7 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த 3 இருக்குது பாருங்கள், இதை என்ன செய்யலான்னா ஹோல் பவரில் கொண்டு வந்துடலாம். இந்த 5 போட்டுட்டு
இந்த 3யை வந்து பை 3 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இந்த 3 வந்து பை 3யாக மாறிடுச்சு. ஈக்குவல் டு இந்த 7 அப்படியே போட்டுக்குவோம். அடுத்து என்ன செய்யலாம்னா இந்த பவரில் இருக்க நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 இன்ட்டு 5/3. இந்த 7 அப்படியே போட்டுக்கலாம். இந்த பவரில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10 பை இந்த 3. தட்ஸ் ஆல். இந்த ரூட்டை வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸாக மாற்றியாச்சு. அடுத்தது 4th சப்டிவிஷன் 1/3 இதோட சொல்யூஷன் கிவன்ல கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. 1/3 ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 1/100 வந்து 10 ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதை பிராக்கெட் போட்டுக்கோங்க. 10க்கு பிராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த 3யை வந்து ஹோல் பவர் 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது மொத்தத்துக்கும் ஹோல் பவர் இந்த 7 போட்டுருங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல நான் எப்படி எழுதுனேன்ட்டு? இப்போ பாருங்கள் 10 இன்ட்டு 10 10 10s are 100. இந்த 100 தான் இந்த 10 10s are. அப்போது 2 10 இருக்கிறதுனால 10 ஸ்கொயர் போட்டாச்சு. அடுத்து இந்த கியூபை வந்து ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸில் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது மொத்தத்துக்கும் ஹோல் கியூப் வந்து இந்த 7 போட்டாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல உங்களுக்கு? அடுத்து இந்த 1 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 10 பவரில் இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 10 அப்படியே போட்டுக்கலாம். இந்த 2வையும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2 பை இந்த கீழே இருக்கிற 3 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து ஹோல் பவர் 7 போட்டாச்சா? இனி இப்போ பாருங்கள் இந்த நம்பரை வந்து நான் ரெசிப்ரோக்கலாக தலைக்கீழே மாற்ற போகிறேன். பாருங்கள் ஈக்குவல் டு இப்போ தலைக்கீழே போனால் இந்த 10 மேலே போயிடும். இந்த பவர் மேலே போகும்போது -2/3 ப்ளஸ் வந்து மைனஸாக மாறுது. -2/3 மாறிடுச்சு. இதுக்கு ஹோல் பவர் 7 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த பவரில் உள்ள ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 10 அப்படியே போட்டுக்கோங்க. 7 2s are 14. அதில் மைனஸ் இருக்குது. அந்த மைனஸை போட்டுக்கலாம். பை 3. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிடுச்சு. இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 5ல் 5th சம் ஃபைண்ட் த 5th ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதோட 5th ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும்படி சொல்லித்தரேன். இப்போது இந்த 5th ரூட்டை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் 32. இப்போது இதோட 5th ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கியூப் ரூட்னா முன்னாடி 3 எழுதிக்குவோம். இதை நம்ம கியூப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி 5th ரூட்னா ரூட் போட்டு முன்னாடி 5 போட்டுக்குவோம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லை? இப்போது நமக்கு கொஸ்டினில் 32 கொடுத்துருக்காங்க. இப்போது 5th ரூட் அப்போது இந்த ரூட்டை போட்டுக்கலாம். முன்னாடி ஒரு 5 போட்டுக்குவோம். இந்த 32வை L டேஷ் மூலியமாக சால்வ் பண்ணுவோம். இப்போது 32வை போட்டுக்கலாம். கடைசி நம்பர் ஈவன் நம்பருங்கிறதுனால 2 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 1 2s are 2 பேலன்ஸ் 1 6 2s are 12 again 2 டேபிள் 8 2s are 16 again 2 டேபிள் 4 2s are 8 again 2 2s are 4 2 1s are 2. இப்படி 1 வர வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். இதில் எல்லாமே 2 அதனால 2 எடுத்து எழுதிக்கங்க. இதில் எத்தனை 2 இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 5. அப்போது 5 எடுக்குங்க. 2 power 5. அடுத்து 32க்கு மேலே √5 அப்படி இருக்குது. இதை எப்படி நம்ம எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த ஸ்கொயர் போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடி 2 போட்டிருந்தாலும் ஒன்று தான். இப்போது இதை எப்படி நம்ம எழுதுவோம்? எக்ஸ் பவர் 1/2. இந்த 2 வந்து இந்த பை 1/2 மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ அது போல தான் கியூபிக் ரூட் ஆஃப் எக்ஸ். அதை எப்படி எழுதுவோம்? கியூப் ரூட் ஆஃப் எக்ஸை எக்ஸ் பவர் 1/3 எழுதுவோமா? இது போல தான் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த 5th ரூட் இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்னா இங்கே ஹோல் பவர் 1/5 அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இதோட பவரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போது 2 power 5 அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு இந்த 1/5. இப்போது இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகுது. அப்போ 2 power 1 இருக்குது. அதனால நம்ம வெறும் 2 மட்டும் போட்டுக்கலாம். தட்ஸ் ஆல்.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 243. இதுக்கு ஃபிஃப்த் ரூட் வந்து ரூட் போட்டு 5 போட்டுக்கிறோம். இப்போ இதை எல் டேஷ் மூலியமா சால்வ் பண்ண போகிறோம். 243 போட்டுக்கிறோம். இதோட லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பருங்கிறதுனால 3 டேபிள். ஓகேவா? இப்போ 8 3s are 24, 1 3s are 3. Again 3 table, 2 3s are 6, balance 2. இப்போ 7 3s are 21. Again 3 table, 9 3s are 27. Again 3 table, 3 3s are 9. Again 3 table, 1 3s are 3. இப்போ இது 1 வர வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணணும். இதில் உள்ள எல்லாமே 3 இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? 3 போட்டுக்கலாம். இதில் எத்தனை 3 இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 5. இப்போது 3 பவர் 5. இதுக்கு ஃபிஃப்த் ரூட்டு. அப்போது ஹோல் பவர் 1/5. இந்த 5 வந்து 1/5 போட்டுக்கிறோம் ரூட்டுக்கு பதிலாக. ஓகேவா? இப்போது இதை என்ன செய்ய போகிறோம்னா இதோட பவரை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். இந்த 5 இன்ட்டு 1/5. ஓகேங்களா? இப்போ 5 5 கேன்சல் ஆகுது. 3 பவர் 1 இருக்குது. அதனால 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். இவ்வளோ தான் இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 1 0 0 0 0 0. இதுக்கு ஃபிஃப்த் ரூட் போடணும். அப்போது ரூட் போட்டுக்குவோம். மேலே 5 போட்டுக்கலாம். இப்போது இதை எப்படி நம்ம எழுதலாம்னா ஈக்குவல் டு 10 பவர் 5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போது இது ஃபிஃப்த் ரூட்டுங்களா? அப்போது அதை என்ன செய்யணும்? 1 பவர் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது இதை பவரை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதனால் 10 அப்படியே போட்டுக்குவோம். 5 இன்ட்டு 1/5ன்னு போடுறோம். இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகுது. அப்போது 10 பவர் 1. அந்த 1 போட தேவையில்லை. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் இந்த சம். ஃபோர்த் சப்டிவிஷன் 1024/3125 ஈக்குவல் டு இதை நான் வந்து ஃபிஃப்த் ரூட்டாக எழுதுகிறேன். பாருங்கள், 1024/3125 போட்டுக்கிறேன். இதை ஃபிஃப்த் ரூட்டாக ரூட் 5 போட்டுறேன். ஓகேவா? அடுத்து இதை நான் எப்படி எழுத போகிறேன்னா இந்த 1024 ரூட் போட்டுக்கோங்க, 5 போட்டுக்கோங்க முன்னாடி. இப்போ 1024 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 5 4 இப்போ எழுதியிருக்கோம். பை இந்த 3125 இருக்குது பாருங்கள். இதை எப்படி எழுதலாம்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 5 எழுதியிருக்கோம். இது இந்த 4 வந்து 5 டைம்ஸ் இருக்குங்களா? அப்போது இந்த ரூட் 5 போட்டுக்கோங்க. இந்த 4 வந்து 5 டைம்ஸ் இருக்கிறதுனால 4 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். பை இந்த 5 வந்து 5 டைம்ஸ் இருக்குது, 5 பவர் 5ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதோட ரெண்டுத்தோட பவரும் 5 சேமாக இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? ரூட் போட்டுட்டு 4/5 ஹோல் பவர் 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கே முன்னாடி 5 போட்டுக்கோங்க. இப்போது இதை நம்ம எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதலான்னு பாருங்கள். 4/5 ஹோல் பவர் 5 போட்டுட்டு அடுத்தது இந்த ரூட் 5க்கு என்ன செய்கிறோம்? இது அப்படியே ஹோல் பவர் பண்ணிடுறோம் 1/5. ஓகேவா? இப்போது அடுத்து இந்த ரெண்டுத்தோட பவரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 4/5 அதோட பவர் 5 இருக்குங்களா? 5 இன்ட்டு இந்த ஹோல் பவர் 1/5 அப்படியே எழுதிக்குவோம். இப்போ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் பண்ணிடுவோம். இப்போது 4/5 பவர் 1 அதனால எழுத தேவையில்லை. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னோடய டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.